அன்பு நேயர்களே, வளைகுடாவில் பொதுவாக ஸ்பெஷலாக ஈரானுக்கு எதிராக இந்தியா செய்து வரும் என்பதற்கு அப்பால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்லாமோபியா, இந்த இஸ்லாம் விரோதம் என்ற ஒன்றை முன்வைத்து தற்போதைய மோடி அரசு மிக அதிகமாக ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளை செய்து வருகின்றது குறித்து நாம் ஈரான் யுத்தத்தின் போது நாம் பல வகையான விடயங்களை வெளிக்கொண்டு தந்திருந்தோம். அதில் மிகவும் அதிகமாக ஈரானுக்கு எதிராக ஈரானுக்கு உள்ளே இருந்து இந்திய தூதரகம் முதல் இந்திய தொழிலாளருக்கு வரை உளவாளிகளாக ஸ்பைஸாக செயல்பட்டு ஈரானுக்கு எதிராக மிக அதிகமான செயற்பாடுகளை செய்திருந்தார்கள். அதை நாம் உலக ஊடகம் என்ற பலகையில் உலகத்தின் முன்பாக, தமிழ் ஊடகத்தின் முன்பாக நாம் அதை கொண்டு வந்திருந்தோம், வெளிக்காட்டுகின்றோம். அதன் பிற்பாடு கொஞ்சமாக எங்கேயாவதும் அதை ஒரு செருகிக்கு போன செய்தியாக பலர் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நாம் முற்று முழுதாக சொல்லியிருந்தோம், வளைகுடாவில் ஈரானுக்கு எதிராக ஈரானுக்கு இந்தியாவுக்கும் எந்த ஒரு உள்பிரச்சனையே கிடையாது. அது வெளி சக்தியாகவோ உள்புறமாகவோ அல்லது வெளிப்புறமாகவோ எந்த ஒரு சக்தியும் கிடையாது. ஆனால் முஸ்லிம் நாடு இதுவும் ஈரானும் பாகிஸ்தானும் ஒரே பாதையில் செல்லலாம் என்ற ஒரே ஒரு இஸ்லாமோபியா என்ற ஒரு அடிப்படையில் தான் ஈரான் மாத்திரமல்ல முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த மோடிஜி அரசு மிக அதிகமான செயற்பாடுகளை செய்து வருகின்றது. அந்த வகையில் இப்பொழுது வளைகுடாவில் பெர்சியன் கடல் எல்லையில் இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக ஏற்றுமதி செய்த 719 இந்திய ரோன்ஸ் கப்பலை கைப்பற்றி இருக்கின்றது. இது இன்று உலக பரப்பில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. ஏன் இந்த கொடுமையில் இந்தியா அதிக அளவு ஈடுபட்டு வருகின்றது? இது ஒரு செய்தியாகவும், மோடி அவர்களின் 76வது பிறந்த நாளுக்காக நெதன்யாகு மாம்ஸ் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். மோடிஜி அவர்களின் 75வது பர்த்டேயை முன்னிட்டு பெஞ்சமின் நெதன்யாகு தன்னுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை மோடி அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். இதுவரைக்கும் அவர் அப்படியான சம்பவங்களில் அதிக அளவு ஈடுபட்டதில்லை, முதலாக நினைக்கின்றேன். அதுவும் பகிரங்கமாக உலக ஊடகங்கள் வாயிலாக மோடிக்கு ஒரு மிகப்பெரிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய இந்த யுத்த பயணத்தில், இது நாம் அப்படித்தான் சொல்லலாம், அல்லது அவருடைய காட்டுமிராண்டித்தனத்துக்கு ஆதரவாக இப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இஸ்லாமோபியா, இந்த இஸ்லாமத்துக்கு எதிரான சக்தியுடன் இணைந்த ஒரு நாடாக இந்தியாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்று 2 கோடி மக்கள் முஸ்லிம்கள் இருந்தாலும் அத்தனையும் இறைச்சி ஏற்றுமதி, இந்த மாட்டிறைச்சியை எதிர்க்கிறாங்க. இன்று மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்கிற அத்தனை நிறுவனங்களும் இந்த இஸ்லாமோபியா ஆக்களை சேர்ந்தவங்க தான். அதுலேயும் விசேடமாக சுப்பிரமணிய சுவாமி, அவர் ஓரளவு இஸ்லாத்துக்கு எதிராக இல்லை, ஆனால் ஒவ்வொரு அரசையும் எதிர்ப்புறவர். அவருடைய மருமகன் கூட முஸ்லீம், அவர் மருமகன் முஸ்லீம், அவர் மகள் இந்து, அவர் மகளை திருமணம் முடித்திருக்கிறவர், அவர் ஒரு முஸ்லீம். இது எப்படி இருக்குது? அவர் ஏற்றுமதி செய்கிறார். ஆக இன்று இந்த மாட்டிறைச்சிக்கு எதிராக இந்தியாவுக்குள் போர்க்கடி தூக்குற அத்தனை ஜெம்மங்களும் வளைகுடாவுக்கு மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்கின்றார்கள், ஒவ்வொரு நிறுவனத்தின் பெயரிலும். அது நான் தனியாக பார்ப்போம். அப்படி இந்த இஸ்லாமோபியா என்ற ஒரு அடிப்படையில் தான் ஈரானுக்கு எதிராக மிக அதிகமான செயற்பாடுகளை செயல்பட்டு வருகின்றார்கள். அடுத்தது உலக செய்தியாக இந்த பெர்சியன் கடலில் இந்த 719 ட்ரோன்ஸ்களை சிப்பை, அதாவது இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக இஸ்ராயலுக்குள் வந்த 719 ரோன்ஸ்களை ஈரானிய பறக்கும் படை கைப்பற்றி இருக்கின்றாக இன்று உலகத்தில் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அடுத்த செய்தியாக $6 பில்லியன் அவசரமாக USA $6 million for weapon deal with Israel.
இஸ்ராயலுக்காக $6 பில்லியன் பெறுமதியா, பில்லியனா பி ஃபார் பால், அப்படி $6 பில்லியன் ஆயுதங்களை சப்ளை பண்ணுகின்றது அமெரிக்கா. இப்ப பாருங்க, ஒரே நேரத்தில் அமெரிக்கா லேட்டஸ்ட் வெப்பன்ஸ், என்னது பிந்திய கண்டுபிடிப்புகள் கொண்ட காசாவை அழிப்பதற்காக. இதெல்லாம் யாரு? அதாவது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பஞ்சமும் வறுமையும் காசாவுக்குள் செய்யப்பட்டு, அங்க மனித குலத்துக்கு எதிரான செயல்பாட்டை செய்து கொண்டு, அந்த மனித குலத்துக்கு எதிரான சக்திக்கு ஆதரவாக பல்மொழி பேசுகின்ற பல்மொழி மக்கள் கொண்ட இந்திய தேசத்தின் பன்னாட புல்லாக நிற்கின்றார். இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2010 ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது வடக்கிலே முல்லைத்தீவிலே, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பல நேர்காணல்களில் ஊடறுப்பு நிகழ்ச்சியிலும் இந்த மாதிரி காணொலி நிறைய சொல்லி இருக்கின்றேன். வெள்ளை பொஸ்பரஸ் குண்டுகளை பாருங்கள், இது ஒரு தடை செய்யப்பட்ட வெப்பன். இதை ஐநா தடை செய்யப்பட்ட வெப்பன். யாருக்கு தடை செய்யப்பட்டிருக்குது? சிறிய நாடுகள் தான் பாவிக்க கூடாது என்ற தடை தானே அது, அப்படிதான் சொல்லலாம். ஐநா மன்றத்தால் மனித குலத்துக்கு எதிரான குண்டுகள், தடை செய்யப்பட்ட குண்டுகளை இந்தியா உற்பத்தி செய்து அது இஸ்ராயலுக்கு ஏற்றுமதி செய்து, அது என்ன? வெள்ளை பொஸ்பரஸ் குண்டு. வெள்ளை பொஸ்பரஸ் குண்டு மிக அதிகமாக சிறுவர்களை இலக்கு வைத்து, நல்லா பார்த்துக்கொண்டு, பெரியாக்கள் இல்ல, சிறுவர்கள் சிறுமிகளை இலக்கி வைத்து செய்யப்படுற குண்டு. அந்த குண்டு எப்படி? கிளஸ்டர் குண்டு, வெள்ளை பொஸ்பரஸ் கிளஸ்டர். இது முல்லைத்தீவில் தமிழ் ஈழ விடுதலை புலிகளுக்காக பாவிக்கப்பட்ட குண்டு என்று சொன்னாலும் அது தனிக்கரையாக அப்பாவி மக்களை, சிறுவர்களை, வடக்கில் சிறுவர்களை குறிவைத்து வீசப்பட்ட குண்டு இந்தியன் தான் கொடுத்திருந்தான். இதை நாம் வெளிப்படையாக பல இடங்கள் சொல்லி இருக்கின்றோம். வெப்பன்ஸ், வெள்ளை ஒயிட் பொஸ்பரஸ் பம். அது இந்த குன்ற சிறப்பு என்ன? ஒரு குண்டு போடப்பட்டால் அதிலிருந்து சிதறும் பல குண்டுகள். நான் நிறைய விளக்கம் தந்திருக்கிறேன் இதுக்கு. வெள்ளை பொஸ்பரஸ் குண்டானா, இந்த குண்டு தரையில் வீழ்ந்தவுடன் சிறுவர்களின் தோள்கள் அதாவது உரிகின்றது. எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? இதை கேட்டாலே நமக்கெல்லாம் பசி வருமா? மனித குலத்துக்கு எதிரான குண்டுகளை இந்தியா உற்பத்தி செய்து எங்க நம்ம முல்லைத்தீவிலையும் வீசிட்டு, அதெல்லாம் முல்லைத்தீவுல அவங்க சாம்பிள் பார்த்தது. என்ன சாம்பிள் பார்க்கறது? தமிழுக்கு வருது இல்லப்பா, சாம்பிள் பார்ப்பது. அதை பார்த்துட்டு இஸ்ராயல கொடுத்து காசாவில இளம் சிறார்களுக்கு கொள்வதற்காக போட்டாங்க. அதுக்கு உடனடி சிகிச்சை என்னவென்றால், அது இதை நீங்க இப்படியும் எடுக்கலாம். வியட்நாம்ல போன ஒரு 8 வயது சிறுமி அம்மனமாக ஓடிச்சு இல்ல, அதுவும் ஒரு குண்டு. அதை நான் தனியாக தருவோம். அதாவது வியட்நாமில 8 வயசு பாப்பா, பெண் குழந்தை ஒன்று உரியானமாக தோல் உரிந்த மாதிரி போயிடுச்சு. இன்றைக்கு அவ கனடாவில் 62 வயசோட இருக்கின்றா. புரியுதுங்களா? அந்த மாதிரி குண்டு தானே அது. ஆக யுத்த காலங்களிலும் போது இந்த குண்டு பாவிக்க கூடாது என்று ஐநா மன்றத்தின் தீர்மானம் ஒன்று இருக்கின்றது. அப்ப ஐநா மன்றத்தின் தீர்மானத்தை இந்தியா விலக்கி இருக்குதானே, இந்தியா மனித குலத்துக்கு எதிராக செய்யுதானே. அந்த குண்டை எல்லாம் போட்ட நாடு இஸ்ரேல் என்றால் அது காசாவுல பிடிபாட்டு இருக்குது. அப்ப இந்த வெள்ளை பொஸ்பரஸ் குண்டு என்பது இளம் சிறார்களை அழிப்பதற்காக செய்யப்படுற குண்டு. ஒரு குண்டு போடப்பட்டா அதிலிருந்து பல குண்டுகள் சிதறும். அப்ப ஒருவரை டார்கெட் பண்ணி போட்டால் ஒரு குறிப்பிட்ட 100 மீட்டரோ 150 மீட்டரோ அது மேக்சிமம் அங்க டார்கெட் பண்ணி செய்யலாம் குண்டு. அது 1000 மீட்டருக்கு செய்யலாம், 500 மீட்டருக்கு செய்யலாம், 300 மீட்டருக்கு செய்யலாம், ஒரு மீட்டர் இருந்தாச்சு 100 மீட்டர் 50 மீட்டருக்கு செய்யலாம். இப்படி அது டார்கெட் செய்யப்பட்டு அது ஒவ்வொரு குண்டுகளும் வீசப்படுகின்ற போது அங்கு 100 பேர் இருந்தா அந்த 100 பேரையும் அடிக்கும். இந்த மாதிரி தான் வடக்கில் கிட்டத்தட்ட 75,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். மிக அதிகமாக டார்கெட் செய்யப்பட்டது சிறுவர்களை. இப்பொழுது காசாவில் இந்த மாதிரி குண்டத்தான் இவன் இஸ்ரேல் வீசினான். இப்ப பாருங்க, இப்ப எத்தனை குண்டு பிடி ட்ரோன்ஸ் வந்துகிட்டு 719 ட்ரோன்ஸ் பிடிபட்டிருக்குது பாகிஸ்தான் பறக்கும் படைகளால். இந்த நேரத்தில் அப்ப பாருங்க, அதாவது கடல் வழி மார்க்கமாக வளைகுடாவில் பெர்சியன் வளைகுடாவில் பிடிபடுகிறது. இப்போது அமெரிக்கா $6 பில்லியன் ஆயுதம் கொடுக்க போறாங்க.
இதுதான் இன்றைய செய்தி உலக பரப்பில போடப்படுகின்றது. அப்ப ஆக ஈரான் உங்களுக்கு என்னடா செஞ்சான்? ஈரானுக்கு எதிராக இந்தியா ஏன் செயல்பட வேண்டும்? ஒன்றுமே இல்லை. இஸ்லாமோபியா, இஸ்லாத்துக்கு எதிரான சக்தி, அவ்வளவுதான். ஆக பெரும் ஒரு 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 மிகவும் இந்தியாவின் கண்டிக்கத்தக்க வெறுக்கத்தக்க மோசமான செயல்களை இந்தியா செய்து கொண்டிருக்கின்றது. பல்மொழி மக்கள் ஒரு பாருங்க, இன்றைக்கு ஒரு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்திய தேசம். இந்திய இந்து மக்கள் கிட்டத்தட்ட 2,80,000 மக்கள் வாழ்ற நாட்டுக்குள் உலகம் முழுவதும் ஒரு 3ஆம் இனம் கொண்ட மக்கள் ஒரு இரண்டாம் இனத்துக்காக செய்கின்ற கொடுமையை உலக ரீதியாகத்தான் நான் சொல்றேன். அப்ப ஆக இந்தியாவுக்குள்ள நீங்க இறைச்சி ஏற்றுமதி பண்ணுவீங்க, அங்க இறைச்சி விற்கிற முஸ்லிம்களை அழிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஈரானுக்கு எதிராக செயல்படுறாங்க. ஈரான் உங்களுக்கு செஞ்சிருக்கு 14,000 கோடி நேரத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். மொசாட்டுக்காக ஈரானில் இருந்த இந்திய தூதரகம் இன்னமும் முடியல. ஈரானுக்குள்ள இந்திய அட்டகாசம், இந்திய ஸ்பைஸ் இன்னும் முடியல. இன்னும் இந்த உளவு நடவடிக்கை பாக்குறீங்க. வளைகுடா முழுவதும் யூதர்கள் வரக்கூடாது. இப்ப குவைட்ல நேற்று முதல் பாஸ்போர்ட் பர்ன் பண்ணிட்டாங்க. வந்தவங்க டூரிஸ்ட் எல்லாம் திருப்பி அனுப்பிடுறாங்க. நாம செய்தியா ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். இப்ப பாருங்க, வளைகுடா முழுவதும் இருக்கின்ற இஸ்ரேல்காரங்களை வெளியாக்க போறாங்களாம். இல்ல, கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள் வளைகுடாவிலிருந்து இந்தியன் வெளியாக்கப்படுறாங்க. இந்தியனே அது நாங்க பிறகு தனித்தனி செய்தி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வளைகுடா செய்திகள் ஏராளமாக பெண்டிங் இருப்பதால் நான் வேற செய்திக்குள் போக முடியாமல் இருக்கின்றது. என்றால் பல நாடுகள் யுத்தத்துக்கான தேவைகளை இப்ப பாருங்க, இஸ்ரேல் அவசரமாக யுத்த தளபாடங்களை குவிக்குது. என்னென்ன குவிக்கிறாங்க பாருங்கள். அது வந்தது அப்படியே நான் தாரேன் பாருங்கள். ரம்ஸ் மாமு என்ன செய்யறாரு வந்துகிட்டு, ரம்ஸ் மாமு 6 பில்லியன் வெப்பன்ஸ் டீல். நான் சொல்லிக்கிறேன் இல்ல, USA $6 பில்லியன் ஃபார் வெப்பன்ஸ் டீல் வித் இஸ்ராயல். அதுல $3.8 பில்லியன் ஃபார் 30 AH-64 Apache ஹெலிகாப்டர். பாருங்க எத்தனை 30 மிக லேட்டஸ்ட் அதாவது இந்த பொம்மர் நாம இங்க ஸ்ரீலங்காவில் பார்த்துருப்போம், பொம்மர் பேசிட்டு போற மாதிரி மிக லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு 30 AH-64 Apache. நமக்கு நேரம் போதா என்பதால் அது பற்றிய விளக்கம் நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். அடுத்து பாருங்க, $1.9 பில்லியன் ஃபார் 3,250 அதாவது இந்த தாக்குதல் வெஹிக்கிள் சொல்லலாம். நாங்கள் அது இன்ஃபென்ட்ரி அசல்ட் வெஹிக்கிள் சொல்லாங்க, தாக்குதலுக்குரிய வெஹிக்கிள். அது $750 மில்லியன் ஃபார் ஆர்ம்ட், அதாவது பிரத்யேக ஆர்ம்ஸ் கரியர்ஸ் அண்ட் ஃபர்தர் சப்ளைஸ். அப்ப ஆக அமெரிக்கா அந்த உலகம் அமைதி கொள்ள வேண்டும் என்றால் அமெரிக்க படைகள் ஒழிக்கப்பட வேண்டும். உலக மக்கள் அமைதி நிம்மதியாக இவன் தானே தொட்டிலையும் பிள்ளைங்க சொல்லுங்க. நான் நேற்று சொல்லிக்கிறோம்ல, இந்த ரம்சர் ஒரு லூசி பையன் வந்து உலக மக்களுக்கு அமைதியை கொடுக்க வேண்டிய அவருக்கு நோபல் பரிசு தும்புக்கட்டுக்கு. அடே, உனக்கு எப்படி நோபல் கொடுப்பது? நீ உலக மக்கள் அழித்து கொண்டிருக்கிற, நீ ஒரு பரதேசி பன்னாட, உனக்கு என்ன நோபல் கொடுக்குற? உனக்கு என்ன நோபல் பரிசு சக்கிலிய கூட்டங்களுக்கெல்லாம்? எனவே உலக மக்களை அழிக்கும் கூட்டங்களா இந்த பன்னாட பரதேசி எல்லாம் வெளியாயிட்டு. இவருக்கு இப்ப நோபல் தேவைப்படுதான். எதுக்கு நோபல் தேவைப்படுது? நீ அவசரமாக காசா மக்களை அழிப்பதற்காக 6 பில்லியன் வெப்பன்ஸை நீ பாவிக்க போறாய், வெப்பன்ஸை நீ வந்து கொடுக்க போறாய். அப்ப இதெல்லாம் ஒரு கொடுமை இல்லையா? ஆக உலக மனித சமுதாயத்துக்கு எதிராக முதல் எதிரி என்றால் அது அமெரிக்கா தான். இதை அழகாக இவர் சவுத் கொரியன் ஜிம் சொல்லிக்கிறார். எப்போவே உலகம் அமைதி கொள்ள வேண்டும் என்றால் அமெரிக்க படைகள் தான் முதல் அழிக்கப்பட வேண்டும். சரியா இருக்குங்களா? இரண்டாவது இந்த இந்தியன் ஜி ஒண்ணுமே இல்லை. இஸ்லாம் என்ற ஒரு எதிரிக்காக, இஸ்லாம் என்ற ஒரு வெறுப்புக்காக அவன் இந்த யூபி சிஎம் இவனெல்லாம் என்ன இஸ்லாத்துக்கு எதிரால. அடே, நீங்க தடுத்தாலும் நீங்க சுட்டாலும் நீங்க என்னதான் பண்ணாலும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்குது. இன்றைக்கு ஐரோப்பிய தேசங்களில் இன்றைக்கு என்னத்தை எழுப்புறாங்க நீங்க? அங்க பாருங்க, பாகிஸ்தான் ரஹானா நினைக்கிறேன், ரஹானா அவன் பாருங்க ஹோம் செக்ரட்டரி யாரு? பாகிஸ்தானிய முஸ்லிம் MP. அவ்வளவு பெரிய போஸ்ட். முதலாக பிரித்தானியாவின் ஒரு ஹோம் செக்ரட்டரியாக பாகிஸ்தான், அதாவது பர்மிங்கத்தில் பிறந்த ஒரு முஸ்லிம் குடும்பத்தின் ஒரு மகள்
அவட பேர் ஞாபகம் எனக்கு புதுசா வந்த மஹமூத் நினைக்கிறேன், ரசானா மஹமூத் என்று வந்திருக்கிறா. அவ தான் இன்றைக்கு நியமனம் பண்ணப்பட்டிருக்கிறா. அவ ஹோம் செக்ரட்டரி, அது உள்துறை செயலாளராக. நாங்க இருக்கின்ற காலத்தெல்லாம் மிகவும் மோசமான ஆட்கள் வந்து இப்ப நிறைய திட்டங்கள் சட்டங்கள்லாம் மாத்துறாங்க, நாங்க பிறகு கொடுக்கலாமா? அப்படி நீங்க 1000 பேர் இஸ்லாத்துக்கு எதிராக நீங்க என்ன தாக்குதல் பண்ணினாலும் இஸ்லாம் ஐரோப்பாவில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை தாங்க இல்லாம தான் இன்றைக்கு வந்தர் குடிகள் வந்து லண்டன்ல மிகப்பெரிய கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் மிக ஒரு போராட்டம் எடுத்துக்கிறாங்க, வந்தர் குடிகளை வெளியேறுங்க. ஒரு காலத்தில் அந்நியனே வெளியேறு இந்தியாவில் ஒரு போர்க்கொடி தூக்கிச்சு, அந்நியனே வெளியேறு. இன்று ஆக்கிரமிப்புக்காரர்களிட நாட்டுக்குள்ள வந்தர் குடிகளை வெளியேறு. எப்படி பாத்தீங்களா உலக மாற்றம்? தட் இஸ் சேஞ்ச். இப்ப உலகத்துல மாற்றங்கள் எத்தனையோ வருகிறது. ஆக பிரித்தானியா இது அதாவது இந்த வந்தர் குடிகளுக்கான ஒரு கசமுசா தொடரும். இப்ப லண்டன்ல ஆரம்பிச்சது அதாவது இனவரி கூட்டம், அது நிறைய இனவரி கூட்டம், இனவரி விதைக்கப்படுகிறது. நீங்க இனவரி விதைச்சு அட்டகாசம் பண்ணி முஸ்லிம்களை அடிச்சு ஒடுக்கி ஓரங்கட்டினாலும் அந்த மதம் வளர்ந்து கொண்டுதான் இருக்குது. பாத்தீங்களா? அது தானாக, அதாவது மலையில் முளைக்கின்ற காளான் போன்று இஸ்லாம் மதம் தொடர்ந்து யூரோப்பாவில் அது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, இந்தியாவிலையும் வளருது. தெரியுங்களா? ஆக இப்ப இந்தியாவில எவ்வளவோ நீங்க பண்றீங்க, நீங்க பண்ண இஸ்லாம் ஒரு மூலையில் வளர்ந்து கொண்டே போகும். இதையும் விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க இதை போய் நினைக்க போறீங்க இஸ்லாத்துக்கு ஆதரவு அல்ல, நாங்க ரியலிசம் ஜேர்னலிசம், இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ரியலிசம் ஜேர்னலிசம், இதைத்தான் நான் சொல்லுவேன். இப்ப இது இஸ்லாத்துக்கு ஆதரவான பேச்சு கிடையாது. உலகத்தில் நடக்கின்ற கொடுமைகளை நாம் அரங்கேற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்ற. அது கிறிஸ்தவ மக்கள் என்றால் என்ன, அது யூதர்கள் என்றால் என்ன, இந்து மக்கள் என்றால் என்ன, எல்லாம் நம்ம மக்கள் தான். உலகத்தில் பிறந்த மக்கள் எல்லாம் நம்ம மக்கள் தான். எந்த மக்களுக்கு எந்த கொடுமைகள் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் எங்கள் குரல் ஒலிக்கும். அதனால இது இஸ்லாத்துக்கு ஆகல. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஐரோப்பா தேசம் முழுவதும் காசாவை ஏற்றுக்கொண்டிருக்குது. இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ அந்நிய தேசத்து மக்கள் கடல் வழி மார்க்கமாக வருகின்றார்கள். உணவளிப்பவன் எங்கிருந்தாலும் உணவளிப்பான். அந்த மக்களுக்கு கஷ்டம்தான். காசா மக்களுக்கு நடக்கின்ற கொடுமை உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் கண்ணீர் வடிக்கும் கொடுமைதான், அது ஏற்றுக்கொள்ள முடியாதான். ஆனால் எல்லோரும் ஒரு பூச்சாண்டி போன்று, அதாவது ஒரு பொய் வேஷமாகத்தான் உங்களோட அறிக்கையெல்லாம் வெளியாகுது, பொய் அறிக்கை தானே. எனவே இது ஒரு இன்றைய உலக பரப்பில் இன்று கடந்து வந்திருக்கின்ற செய்தியை ஒட்டுமொத்தமாக தந்திருக்கின்றோம். இது நாம் உண்மை நிலவரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நன்றி நேயர்களே, மற்றொரு நேரத்தில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.